பார்க்க போகிறேன். நான் வந்து கிளாஸ் 6th சயின்ஸ் யூனிட் 4 த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸுங்கிற சாப்டரில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஷூட் சிஸ்டம் ஸ்டெம். The aerial part of the plant body above the ground is known as the shoot system. The main axis of the shoot system is called stem. கிரவுண்டுக்கு மேலே இருக்க எல்லா பிளான்ட் பார்ட்ஸுமே வந்து ஷூட் சிஸ்டத்துக்கு அடியில் வந்துடும். அந்த ஷூட் சிஸ்டத்தோட மெயின் பார்ட் வந்து எதுனா வந்து ஸ்டெம்மு. த ஷூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ். ஷூட் சிஸ்டத்தில் வந்து ஸ்டெம் வரும், லீஃப் வரும், ஃப்ரூட் வரும், ஃப்ளார் வரும். அதெல்லாமே வந்து மண்ணுக்கு மேலே தானே வளருது. ஸோ அது வந்து ஷூட் சிஸ்டத்துக்கு அடியில் வந்திருக்கு. ஸ்டெம் க்ரோஸ் above the soil and it grows towards the sunlight. It has nodes and internodes. ஸ்டெம் வந்து எப்போவுமே வந்து மண்ணுக்கு மேலே தான் வளரும். அதே போல் வந்து அது வந்து எப்போவுமே சன்லைட்டை நோக்கி தான் வளரும். ஸ்டெம்முக்கு வந்து நோட்ஸும் இருக்குது, இன்டர்நோட்ஸும் இருக்குது. நோட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் ஸ்டெம் தட் லீஃப் arises. The part of the stem between the two successive nodes is called as the internodes. நோட்ஸ்னால் வந்து அந்த ஸ்டெம்மில் அந்த லீஃப் அரைஸ் ஆகுதுல, அந்த அரைசிங் பாயிண்ட் தான் நம்ம வந்து நோடுன்னு சொல்லுவோம். ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கிறதா வந்து நம்ம இன்டர்நோடுன்னு சொல்லுவோம். The bud at the tip of the stem is known as the apical or terminal bud, and the buds at the axis of the leaves are called as the axillary buds. Buds வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து apical or terminal bud, axillary bud. apical budனா வந்து tip of the stemல இருக்கும். axillary budனா வந்து axials of the leavesல இருக்கும். Functions of the stem. The stem supports the branches, leaves, fruits and the flowers. Stem வந்து branches, leaves, fruits, flowers எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். Transports water and the mineral from the roots to the upper aerial path. வாட்டர் அண்ட் மினரலை வந்து நம்ம வந்து ஸ்டெம் வந்து ரூட் கிட்டேருந்து வாங்கிக்கும். ஓகேவா? ரூட் கிட்டேருந்து வாங்கி அந்த ஸ்டெம் வந்து மற்ற பார்ட்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணும். Transports the prepared food from the leaves to the other parts through stem. லீவ்ஸில் தானே ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும். அந்த ஃபுட்டை வந்து மற்ற பார்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணும். ஸ்டோர்ஸ் ஃபுட் ஆஸ் இன் தி கேஸ் ஆஃப் சுகர் கேனில் வந்து ஸ்டெம்மில் வந்து ஃபுட் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லீஃப். த லீஃப் இஸ் green, flat expanded structure borne on the stem of at the node. லீஃபுங்கிறது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அது வந்து ஒரு அகலமாக இருக்கும் தானே, அழகமாக பட்டையாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லீஃப் ஹேஸ் அ ஸ்டாக் கால்ட் பிட்யூல். பிட்யூலுங்கிறது வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெம்லேருந்து அந்த குச்சி மாதிரி போய் அதுக்கடுத்து தான் வந்து அந்த இலை வந்திருக்கும். அந்த பார்ட்டை வந்து பிட்யூல்னு சொல்கிறாங்க. தி ஃப்ளாட் போர்ஷன் ஆஃப் அ லீஃப் இஸ் கால்ட் as தி லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேடு. ஃப்ளாட் போர்ஷனுக்கு பேர் என்னது? லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேடுன்னு சொல்கிறாங்க. ஆன் லேமினா தேர் இஸ் அ மெயின் வெயின் கால்டு மிட்ரிப். லேமினாவில் வந்து ஒரு வெயின் இருக்கும், அதுக்கு பேர் வந்து மிட்ரிப். அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச் அவுட் ஃப்ரம் த மிட்ரிப். அந்த வெயின்லேருந்து நிறையா வந்து சின்னதாக வந்து மிட்ரிப் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. த போர்ஷன் ஆஃப் அ லீஃப் கனெக்டட் in nodal region of a leaf of the stem is known as the leaf base. அந்த நோடல் ரீஜியனில் வந்து அந்த லீஃப் கனெக்ட் ஆகிருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? லீஃப் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ் ஆஃப் some plants possess a pair of lateral outgrowth on the base either sides of the axillary, but these are called the stipules. ஸ்டிப்யூல்ஸ்னால் வந்து ஆக்சிலரி பட், இது வந்து சம் பிளான்ட்ஸில் தான் இருக்கும். ஆக்சிலரி பட்ஸை சுற்றி எதர் சைடில் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து த க்ரீன் கலர் ஆஃப் அ லீஃப் இஸ் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் த க்ரீன் கலர் பிக்மெண்ட் கால்டு chlorophyll. On the lower side of a leaf there are tiny pores or openings known as the stomata. ஆக்சுவலாக வந்து என்னது லீஃப் வந்து இருக்கல, அது வந்து ஏன் க்ரீன் கலரில் இருக்குது? ஏன்னா வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அதனால தான் வந்து ஃபுட்டு வந்து அதையே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அந்த க்ரீன் கலராக வந்து இல்லைனா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஓகேவா? ஆன் த லோயர் சைட் ஆஃப் த லீஃப் தேர் ஆர் டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங்ஸ் நோன் அஸ் தி ஸ்டொமாட்டா. ஸ்டொமாட்டானா ஒன்றும் இல்லை, லீஃபை திருப்பி பார்த்தா வந்து அடியில் வந்து நிறையா ஓட்டை இருக்கும். போர்ஸ்னால் ஓட்டை. அந்த ஓட்டை வழியாக தான் வந்து அந்த வேஸ்ட் வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து வெளியே போகும். நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப். த க்ரீன் லீவ்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபுட் பை தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா தான் அது வந்து அதோட ஓன் ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்பிரேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷனாக எதுவுமே இல்லை. பிளான்ட்டில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் வந்து ஸ்டொமாட்டா மூலிமா வந்து வெளியே வர்றது தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஹேபிடேட்.
Each and every organism needs a place to live and reproduce. Such a dwelling place is called habitat. From the depths of the ocean to the top of the highest mountain, habitats are the places where plants and animals live. இந்த லிவிங் வேர்ல்டில் வாழ்கிற ஒரு ஆர்கனைசத்துக்கும் வந்து ஒரு பிளேஸ் வேணும். ஒரு இருக்கிறதுக்கு இடம் மாறட்டும், இல்லை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், கண்டிப்பாக தேவை. அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து நம்ம ஹேபிட்டேட்னு சொல்லுவோம். அது வந்து தண்ணி கடையிலேருந்து டாப்பஸ்ட் மவுண்டைன் மட்டும் வந்து எல்லா மவுண்டன்லேயும் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, தண்ணி கடியிலையும் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அது அந்தந்த ஆர்கானிசம் அந்தந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹேபிட்டேட்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டேட். Let us study the major types of habitat with the help of the following. Aquatic habitat. We visit a pond. We see some plants appear to float on the water. One of the common plants is lotus. நம்ம வந்து ஒரு குளத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், அந்த குளத்துல வந்து நிறைய செடியெல்லாம் வந்து மிதந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லோட்டஸ் எப்போவுமே வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இட்ஸ் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். தெர் இஸ் அ ஸ்மால் ஃப்ராக் சிட்டிங் ஆன் அ லீஃப். அதோட லீஃப் வந்து தண்ணியில் மிதந்து தானே இருக்கும். ஃப்ளாட்டான லீஃப் வந்து தண்ணியில் மிதந்து தான் இருக்கும். அந்த லீஃபுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ராக் இருக்காமா. இட் இஸ் ரெடி டு catch the insects flying fluttering around the flowers. அந்த ஃப்ராக் வந்து எதுக்கு அந்த லீஃப் மேலே உட்காந்துருக்காமா, அந்த லோட்டஸ் சுற்றியும் நிறைய இன்செக்ட்ஸ் வரும்ல, அந்த இன்செக்ட்ஸை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் அது உட்காந்துருக்கு. The stem of the plant is seen to be inside submerged in the water. அந்த லோட்டஸோட லீஃப் மட்டும்தான் மேலே ஃப்ளோட் ஆகும், பட் அதோட ஸ்டெம் வந்து எங்கே தண்ணிக்கடி தான் இருக்கும். Its roots are found within the muddy floor of the plant. As this plant grows in water, shall we call it an aquatic plant? அதோட ரூட் பார்த்திங்கன்னா வந்து அந்த தண்ணிக்கு அடியே இருக்க மண்ணில் தான் பதிஞ்சிருக்கும். ஓகேவா, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. Aquatic habitat includes areas that are permanently covered by the water and surrounding areas that are occasionally covered by the water. Aquatic habitatனா வந்து அந்த ஆர்கானிசம் வந்து வாழ்கிற இடத்துல வந்து தண்ணி பெர்மனண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி அக்கேஷ்னல் எப்பாச்சும் வந்து தண்ணி இருக்கும். there are two types, namely freshwater habitat and marine water habitat. First, freshwater habitat. River, lakes, ponds and pools are the freshwater habitat. Water lily, lotus, water hyacint are seen in the freshwater habitat. நல்ல தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர்னா என்னது, நல்ல தண்ணி. அந்த நல்ல தண்ணியெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? ரிவர், லேக்ஸ், பாண்ட்ஸ், பூல்ஸ்லாம் வந்து நல்ல தண்ணி இருக்கும். இந்த மாதிரி சோர்ஸஸில் வாழ்கிற பிளான்ஸுக்கு பேர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வாட்டர் லில்லி, லோட்டஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் தான் வளரும். In these plants, roots are very much reduced in size. இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்கிற பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரூட்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். Stem and leaves have air chambers that allow aquatic plants to float in water. இப்போ லோட்டஸோட லீஃப் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன் அது ஃப்ளோட் ஆகுதுன்னா வந்து ஏர் சேம்பர்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அது ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர். Next, B. Marine water habitat. From outer space, Earth looks like an awesome blue marble. That's most of the Earth's surface. More than 70% is covered by the oceans. நம்ம வந்து Earth surface வெளியிருந்து பார்த்தா வந்து Earth-ஐ அது வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ளூ கலரில் தான் தெரியும். ஏன்னா வந்து Earth-ஐ வந்து 70% வந்து ஓஷன்ஸ் கவர் ஆகியிருக்கு. ஓஷன்ஸ் ஆல்சோ சப்போர்ட் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். ஓஷன்ஸ்லேயும் வந்து நிறையா பிளான்ஸ் டைப்ஸ் வந்து வளருது அப்படின்ட்டுருக்காங்க. மரைன் பிளான்ஸ் பெர்ஃபார்ம் about 40% of all photosynthesis that occur on the plant. இந்த மரைன் பிளான்ஸ் வந்து 40% ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதாம்மா ஏர்த்தில். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து மரைன் ஆல்கே, சீ கிராசஸ், மார்ஷ் கிராசஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெரைன் வாட்டர் ஹேபிட்டேட். Terrestrial habitat. Terrestrial habitats are the ones that are found on the land like forest, grassland and desert. Terrestrial habitatனா வந்து தண்ணியில் வாழாத மற்ற இடத்துல வாழ்கிறதுக்கு பேர் வந்து டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபாரஸ்ட்டில் வாழலாம், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட்லேயும் வாழலாம். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் மேன்மேட் ஹேபிட்டேட்ஸ் லைக் ஃபார்ம், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஃபார்ம், டவுன், சிட்டிஸ் எல்லாம் வந்து மேன் தானே உருவாக்குறாங்க, அங்கேயும் வந்து அது வந்து வளரலாம் அப்படிங்கிறாங்க. They can be as a big as continent or small as Iceland. They make up about 28% of the entire world.
habitat. அந்த பிக் காண்டினெண்ட்டாகவும் அது வந்து இருக்கலாம், இல்லாட்டி ஸ்மால் ஐஸ்லாண்டாகவும் அந்த ஹேபிடேட் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. 28% ஆஃப் வேர்ல்டில் வந்து இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் தான் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீ. Terrestrial habitats is classified into 3 types such as desert, grassland, forest. First, desert habitat. A habitat without much water is called desert. Deserts are the driest place on the earth. They get fewer than 25 centimeters of rainfall annually. தண்ணியே இல்லாத இடத்த தானே நம்ம டெசர்ட்டுன்னு சொல்லுவோம். அங்கே தான் அது வந்து ஆக்சுவலாக ட்ரையஸ்ட் பிளேஸ் ஏர்த்லேயே ட்ரையஸ்ட் பிளேஸ் தான் வந்து டெசர்ட் தான். அங்கே வந்து ஒரு வருஷத்தில் 25 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் வந்து மழை இருக்கும். டெசர்ட்ஸ் கவர்டு அட்லீஸ்ட் 20% ஆஃப் த எர்த். டெசர்ட்ஸ் வந்து டோட்டல் எர்த்தில் வந்து 20% இருக்காமா. The plants which grow in this habitat have the thick leaves that store the water and minerals. இந்த டெசர்ட்டில் வாழ்கிற பிளான்ஸுக்கு வந்து அதோட லீவ்ஸ் பார்த்தா வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், திக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அந்த லீவ்ஸில் தான் வந்து அதோட வாட்டரையும் மினரல்ஸையும் ஸ்டோர் பண்ணியிருக்கும். அதனால தான் வந்து அந்த லீவ்ஸ் வந்து தடிமனாக இருக்குது. த பிளான்ஸ் லைக் கேக்டஸ் ஸ்டோர் வாட்டர் இன் their stem and they have leaves are reduced to spines. அந்த கேக்டஸுங்கிற பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அதோட ஸ்டெம்மில் தான் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதோட லீவ்ஸ் வந்து அதோட லீவ்ஸில் வந்து ஸ்பைன்ஸ் இருக்கும், முள்ளாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. தே ஹாவ் லாங் ரூட்ஸ் தட் கோ வெரி டீப் இன் த சாயில் இன் சர்ச் ஆஃப் வாட்டர். அந்த கேக்டஸுங்கிற பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப லாங் ரூட்ஸ் இருக்கும். ஏன் லாங் ரூட்ஸ் இருக்குன்னா வந்து அது வந்து மண்ணுக்கடியே தண்ணி தேடிட்டு போகுமாமா. ஏன்னா அது டெசர்ட்டில் தண்ணி இருக்காது. அதனால அந்த தண்ணி எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு தேடிட்டு அந்த ரூட்ஸ் வந்து போகும். டெசர்ட் ஹேபிடேட்லேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ், செமி ஆரிட் டெசர்ட்ஸ், கோஸ்டல் டெசர்ட்ஸ், கோல்டு டெசர்ட்ஸ். இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டெசர்ட் ஹேபிடேட். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் கேக்டஸ், அகேவ், அலோ, அதுக்கப்புறம் பிரையோஃபைலம். கிராஸ்லேண்ட் ஹேபிடேட். கிராஸ்லேண்ட் இஸ் அன் ஏரியா வேர் த வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராஸஸ். கிராஸ்லேண்டில் வந்து கிராஸஸ் தானே மோஸ்ட்டாக இருக்கும். அந்த கிராஸ்லேண்டில் வாழ்கிறதுக்கு பேர் வந்து கிராஸ்லேண்ட் ஹேபிடேட்னு சொல்லியிருக்காங்க. கிராஸஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஷார்ட் டு டால். சின்னதுலேருந்து பெருசாக வந்து வளரும் அப்படின்ட்டுருக்காங்க. கிராஸஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து டால் சைஸுக்கு வந்து வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் சவானா, கிராஸ்லேண்ட். ஃபாரஸ்ட் ஹேபிடேட். ஃபாரஸ்ட் இஸ் அ லார்ஜ் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸ். ஃபாரஸ்ட்னாலே மோஸ்ட்டாக அடர்ந்த காடு, எல்லாத்துலேயுமே மரங்க தானே இருக்கும். அதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஹேபிடேட்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஆர் tropical forest, temperate forest and mountain forest. Annual rainfall ranges from 25 to 200 centimeter. இந்த ஃபாரஸ்ட் ஹேபிடேட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து 25 to 200 centimeter ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ஒரு வருஷத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் பிளான்ட் அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். அடாப்டேஷன்ஸ்னால் வந்து நார்மல் மீனிங் என்னென்னா வந்து ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. அது அந்த பிளான்ஸுக்கும் அந்த ஹேபிட் இருக்காமா. வாங்க அதை பார்க்கலாம். அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இன் தி பிளான்ஸ் விச் ஹெல்ப் தெம் டு சர்வ் இன் தி ஹேபிடேட்ஸ் தட் தே லிவ் இன் ஓவர் அ லாங் பீரியட். பிளான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட இது சேஞ்ச் பண்ணிக்கும், அதோட ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அதனால தான் வந்து அது வந்து ரொம்ப நாளைக்கு வாழுது அப்படிங்கிறாங்க. பிளான்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் ஹேவ் டெவலப்டு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் விச் ஹெல்ப் தெம் டு க்ரோ அண்ட் லிவ் இன் தி பர்டிகுலர் ஏரியா ஹேபிடேட். இந்த அடாப்டேஷனுங்கிறது வந்து பிளான்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்யூச்சராக இருக்குது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஈஸியாக சர்வ் ஆகிக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. In this chapter, let us study some adaptations like tendril, twinners and thorns. These are the adaptations seen in the plant which live in the terrestrial and desert habitat. ஆக்சுவலாக வந்து இந்த அடாப்டேஷன்ஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. என்னதுன்னா வந்து டென்ட்ரில், ட்வின்னர்ஸ் அண்ட் தார்ன்ஸ். இதை பற்றி வந்து நம்ம கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. Tendril climber. Tendril is a twinning climbing organ of some weak stemmed plants like peas and bitter gourd. Tendril
டென்ட்ரிலுங்கிறது வந்து என்னதுடா வந்து அந்த பிட்ருகார்ட்லாம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பிட்ருகார்ட் வந்து செடி மாதிரி நேராக வளராது. அது வந்து படரும். இன்னொரு செடி மேலே அது படரும். ஏன் படுறதுனா வந்து அதுக்கு வீக் ஸ்டெம்ஸ் இருக்குது. ஸோ தான் வந்து அது வந்து மற்ற செடி மேலே படருது. அந்த கேரக்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்க, டென்ட்ரில் கிளைம்பர் அப்படின்ட்டு இருக்காங்க. டென்ட்ரில் கோயில்ஸ் ரவுண்ட் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தெம் பிளான் டு கிளைம். அந்த டென்ட்ரில் இருக்கங்காட்டி தான் வந்து அந்த பிட்ருகார்ட் பிளான்ட் வந்து மற்ற பிளான்ட்ஸ் மேலே கிளைம் பண்ணி அது வந்து வெஜிடபிள் நமக்கு தருது. இல்லைனா வந்து அது காஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பீஸ் லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில்ஸ். ஸ்வீட் பீஸில் வந்து லீஃப் வந்து டென்ட்ரிலாக வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். பிட்ருகார்ட் வந்து ஆக்சிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில் விச் ஹெல்ப் தம் தி பிளான் டு கிளைம்ப். பிட்ருகார்ட்டில் வந்து அந்த ஆக்சிலரி பட்ஸ் வந்து டென்ட்ரிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ட்வின்னர்ஸ். சம் பிளான்ஸ் ஹாவ் வீக் ஸ்டெம்ஸ், தே கான்ட் ஸ்டாண்ட் ஆன் தேயர் ஓன். சில பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ரொம்ப வீக் ஸ்டெம் இருக்கும். அது வந்து காற்றடிச்சா அப்படியே சாஞ்சிரும். அப்போனா வேஸ்ட் தானே, காஞ்சி போயிருந்தேனே. அதனால வந்து தே மஸ்ட் கிளைம் ஆன் எனி சப்போர்ட் டு சர்வ். அது வந்து சாஞ்சிருச்சுன்னா வந்து செத்துரும். அது வந்து காஞ்சி போயிடும். அதனால் வந்து மற்ற பிளான்ஸ் மேலே கிளைம் பண்ணால் தான் அது வந்து வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைட்டோரியா அண்ட் ஜாஸ்மின். கிளைட்டோரியாங்கிறது வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்களா, அதுக்கும் வந்து வீக் ஸ்டெம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் thorns. Leaves of some plants become wholly or partially modified into sharp pointed structures called thorns or spines for defensive purpose. சில பிளான்ட்ஸில் பார்த்தா வந்து லீஃபில் வந்து நிறையா முள்ளாக இருக்கும். அது என்னென்னா வந்து லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு தார்ன்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ். எதுக்காக அது அப்படி மாடிஃபை ஆகுதுன்னா வந்து ஃபார் டிஃபென்சிவ் பர்பஸ், அதோட பாதுகாப்புக்காக அது வந்து முள்ளாவோ இல்லை ஊசி மாதிரி இருக்க அந்த ஸ்பைன்ஸாவோ மாறிடுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அகேவ், த லீஃப் அபெக்ஸ் அண்ட் த மார்ஜின்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு தார்ன்ஸ். அகேவ்னா வந்து ஆகாய தாமரை. அந்த ஆகாய தாமரையில் வந்து லீஃபில் வந்து முள்ளாக தான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆப்டினா லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு ஸ்பைன்ஸ். லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக வந்து மாறி இருக்கும். இந்த ஆப்யூன்டியா, இதோட தமிழ் பேர் வந்து கள்ளி செடின்னு சொல்லுவாங்களே, அதான் வந்து ஆப்யூன்டியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பூகன்வில்லியா. த ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் தார்ன்ஸ். இந்த பூகன்வில்லியாங்கிறது வந்து காகிதப்பூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து பூகன்வில்லியா. இதில் வந்து ஸ்டெம்ஸுக்கு வந்து ஷார்ப் தார்ன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. தேங்க்யூ. சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு.